إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய கொள்கைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏராளமான வித்தியாசங்களையும் வேறுபாடுகளையும் கொண்ட ஒரு மார்க்கமாக நம்முடைய மார்க்கம் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே நாம் மற்ற மார்க்கங்களை எடுத்து பார்க்கிற பொழுது, மற்ற மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை எடுத்து பார்க்கிற பொழுது, அதை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அதிலே சொல்லப்படக்கூடிய தத்துவங்களாக இருந்தாலும் சரி, நன்மையான விஷயத்தை பிறருக்கு ஏவ வேண்டும் என்பதை பரவலாக சொல்லி இருப்பார்கள். ஆனால் ஒரு தீமை நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த தீமையை எப்படி தடுக்க வேண்டும், இது குறித்து மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்ற இந்த கோணத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் இதுல இஸ்லாத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் என்பது அதிகமான வித்தியாசத்தை கொண்ட ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லுகிறார், அஃபதஅமுருன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب. இறைவனுடைய வேதத்தை நீங்கள் படித்தவர்களாக இருந்து உங்களை நீங்களே மறந்துவிட்டு அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏவுகின்றீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி உள்ள அந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வேதத்தை வழங்கி இருந்தார். வழங்கி இருக்கக்கூடிய வேதத்தை அவர்கள் படித்தும் வந்தார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற தத்துவங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் படித்து வந்தும் அதற்கு அல்லாஹு தஆலா என்ன ஒரு கேள்வியை கேட்கிறார், இந்த வேதத்தை நீங்கள் படித்த பிறகும் உங்களை மறந்து விட்டு பிற ஆட்களுக்கு வெறுமன நன்மையான விஷயத்தை மட்டும் ஏவுகிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்கிற ஒரு கேள்வியை தன்னுடைய திருமறையில் அல்லாஹு தஆலா கேட்கிறார். இது கடந்த காலத்துல வாழ்ந்து வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை பார்த்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தாலும் இதிலே இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இன்றைக்கு நாம் இறைவனுடைய மார்க்கமான ஒரு தூய மார்க்கத்துல இருக்கிறோம். இப்படி தூய மார்க்கத்துல இருக்கக்கூடிய நம்மளை நாமளே மறந்து விட்டு அடுத்தவர்களுக்கு வெறுமனை நன்மையை மட்டும் ஏவக்கூடாது. இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அத்துணை காரியத்தையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதை போல அடுத்தவர்களுக்கும் அந்த விஷயத்தை ஏவ வேண்டும். இது நன்மையை ஏவுவதில் மட்டுமல்ல, அடுத்தவர்கள் தீமை செய்தாலும் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை தடுக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த இறைவனை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட சமுதாயத்திலேயே இறுதி உம்மத்தாக இருக்கக்கூடிய இந்த முஹம்மது நபியுடைய உம்மத்தாகிய நீங்கள் தான் ஹைர உம்மா, சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதற்கடுத்து அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். கடந்த காலத்துல உள்ள சமுதாயத்தை விட நீங்கள் சிறந்த சமுதாயமாக வந்ததற்கு காரணம் என்னவென்றால் தஅமரூன பில் மஅரூஃப்,
இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த நன்மையான காரியங்களை அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்கள். அனில் முன்கர், அடுத்தவங்க ஏதேனும் தீமை செய்தாலும் அந்த தீமையையும் தடுக்கின்றீர்கள். நன்மையை ஏவுறதுல கூட பெரிய சிக்கல் வராது, பெரிய நெருக்கடி வராது. ஆனால் ஒருவன் தீமை செய்கின்ற பொழுது, அல்லது ஒரு சமுதாயம் தீமை செய்கிற பொழுது, அல்லது நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது, அதை தடுப்பதற்காக எப்போது ஒருவர் முன் வருகிறாரோ, அந்த தீமையை, அந்த அநியாயத்தை தடுப்பதற்காக எப்போது ஒருவர் முன் வருகிறாரோ, அவர் கடுமையான நெருக்கடியை சந்தித்துத்தான் தீமையை தடுக்க முடியும். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அனுப்பப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் நன்மையான காரியத்தையும் அடுத்தவர்களுக்கு ஏவுகிறீர்கள். தீமையான காரியங்கள் பிறர் செய்கிற பொழுதும் அதை தடுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்ப முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு தீமை நடந்தாலும், அந்த தீமை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நடந்தாலும் அதை தடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். இந்த தன்மை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடத்திலேயும் இருக்க வேண்டும், இந்த தன்மை நம்பிக்கை கொண்ட பெண்களிடத்திலேயும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன் இன்னொரு வசனத்துல சொல்லும் பொழுது, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருந்தாலும் அடுத்தவர்களோடு உற்ற நண்பர்களாக அவர்கள் பழகிக் கொள்வார்கள். யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏவுவார்கள். அடுத்தவர் தீமை செய்கிற பொழுது அந்த தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிற இந்த தன்மை ஆண்களிடத்திலேயும் இருக்கும், இறைவனை நம்பிக்கை கொண்ட பெண்களிடத்திலேயும் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. இன்றைக்கு இந்த தன்மையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுல நன்மையை ஏவுறதுல கூட ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவு சொல்லிடுவோம். ஒரு தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்துல இன்றைக்கு நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? இதுல நாம எல்லாருமே சேர்ந்து அந்த தீமையை பங்களிப்பு தீமை தடுக்கிறதுல பங்களிப்பு செலுத்துறதுல நாம கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறாம, அப்படி கொடுக்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு நாம இருந்துகிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த தீமையை தடுப்பதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல கூட பல வழிகள் இருக்குதுங்க. ஒண்ணு, இப்ப நம்மளுடைய நட்பு வட்டத்துல இருக்கக்கூடிய சில ஆட்கள் தீமை செய்கிறாங்களா, அந்த தீமையையும் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்க சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உன்சுர் அஹாக்க ஸாலிமன் அவ் மதுலூமா, உன்னோடு பழகக்கூடிய ஒருவன் அவன் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும், அல்லது இவன் பிறரால் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் உன்னோடு பழகக்கூடியவனுக்கு உன்சுர், நீ உதவி செய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை, என்னோடு பழகக்கூடிய ஒருவன் பிற ஆட்களால் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க உதவி செய்யறது அது எங்களுக்கு நியாயமா தெரியுது. நான் என்னோடு பழகக்கூடிய ஒருவன் இவனே அடுத்தவனுக்கு தப்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான், இவனுக்கும் நீங்கள் உதவி செய்ய சொன்னால் அப்ப நாங்க எப்படி உதவி செய்வது? நாங்களும் அந்த தீமையில் அவங்களோடு சேர்ந்து அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்றதா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவ சொன்னால் அதுல நியாயம் இருக்குது. இவங்கதான் அடுத்தவங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்துறப்ப, பிற ஆட்களுக்கு சில சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறப்ப அவங்களுக்கு நாங்க என்ன உதவ முடியும் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேள்வி கேட்கும் பொழுது, அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், உன்னுடைய சகோதரன் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அவனை அநியாயம் செய்ய விடாமல் நீ தடுப்பதுதான் நீ அவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்று சொல்லிவிட்டு, ஆக மொத்தம் உன்னோடு பழகக்கூடியவன் பிற ஆட்களுக்கு அநியாயம் செய்தாலும் சரி, அல்லது அடுத்தவனால் அநியாயம் செய்யப்பட்டாலும் சரி, நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்ப இந்த நபிமொழி நமக்கு என்ன காட்டுது? இன்றைக்கு தனிப்பட்ட முறையில நம்மளோடு பல ஆட்கள் பழகுறாங்க, அவங்கள்ட்ட ஒரு தவறு இருக்குது, அந்த தவறினால் அடுத்தவங்க பாதிக்கப்பட்டாலும் இவங்களை தவறு செய்ய விடாமல் தடுப்பது, அவங்களை அந்த தீமை செய்ய விடாமல் தடுப்பது, இதுதான் நாம் அவங்களுக்கு செய்த ஒரு சரியான உதவி. இவங்களை அப்படியே பாவம் செய்யக்கூடிய நபர்களாகவே நாம விடுறேன்னு சொன்ன, அதை கண்டிப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலன்னு சொன்ன, மறுமை நாள்ல பல தவறுகளோடு அவங்க நின்றக்கூடாது. அப்படி தவறுகளோடு மறுமை நாள்ல நின்று, இறைவன் இவனோடு தான் நான் நண்பனா இருந்தேன், என்னுடைய தப்பை இவன் கண்டிக்காம விட்டுட்டான், அடுத்தவனுக்கு நான் அநியாயம் செய்கிற பொழுது அந்த அநியாயம் செய்யக்கூடிய இடத்துல இவனும் இருந்து என்னை கண்டிக்காமல் விட்டு விட்டான்,
என்னை திருத்தாமல் விட்டு விட்டான் என்று மறுமை நாளில் நமக்கு எதிராக பதில் அவங்க முறையிடும் பொழுது, அல்லாஹ்ட்ட வழக்காடும் பொழுது, அப்ப நாம என்ன செய்ய முடியும்? அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னோடு பழகக்கூடியவன் அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடிய நிலையில இருந்தால் இறைவனை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும்? அடுத்தவனை தீமை செய்ய விடாமல் தடுப்பது, இது நாம செய்ய வேண்டிய முறைகள் ஒண்ணு அப்படின்னு ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. இப்ப இதே தீமையை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள் வைங்க, அப்ப அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது? இன்னைக்கு நமக்கு எதிராக எவ்வளவோ பல அநீதிகள் இழைக்கப்படும். இப்படி பல அநீதிகள் இழைக்கப்படுறப்ப என்னிடத்துல ஆட்சி அதிகாரம் இல்ல, என்னால என்ன செய்ய முடியும்? மேல இருக்கிறவங்க இவ்வளவு தப்பு பண்றாங்களே, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது என்று அப்படியே இருந்து போவதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துதா? அல்லது நமக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு வழங்கக்கூடிய உரிமைகளை தர மறுத்தாலும், அவங்க அத்தகைய பாவத்துல ஈடுபட்டாலும், அது போன்ற நேரத்துல நாம என்ன செய்யணும்? அந்த பாவத்தை நாம் கண்டிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆட்சியாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அதை நாம் சற்று புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை மருவான் என்கிற ஒரு ஆட்சியாளர் எடுக்கிறார். அவர்தான் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய உம்மத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சிக்கு கீழே எத்தனையோ சகாபாக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்துல பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்துல பெருநாள் தொழுகை என்று வந்து விட்டால், அது நோன்பு பெருநாளா இருக்கட்டும், ஹஜ் பெருநாளா இருக்கட்டும், திடலில் தொழுவதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த நடைமுறை. அதே மாதிரி அந்த திடல்ல பெருநாள் தொழுகை நடத்தும் பொழுது அதுல மிம்பர் படிகள் எதுவும் இருக்கக்கூடாது. பெருநாள் தொழுகை திடல்ல நடத்தப்படணும். அப்படி நடத்தப்படக்கூடிய அந்த திடல் தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர் படி எதையுமே ஏற்படுத்தியது கிடையாது. இது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய மறைவிற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்தில் அதுல எந்த மாற்றம் நடைபெறல. அவங்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இப்படியே 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. அதன் பிறகு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மருவான் என்ன செய்கிறார்? முதலாக மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சட்டத்தை மீறுகிறார். மார்க்கத்துல உள்ள ஒரு சட்டத்தை மீறி பெருநாள் தொழுகையில திடலுக்கு வருகிற பொழுது அந்த திடலில் ஒரு மிம்பரையும் ஏற்படுத்திக் கொள்கிறார். அந்த மிம்பர்ல தான் நான் பயான் பண்ணுவேன் என்று ஒரு ஆட்சியாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் அதே போல பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை இந்த ஜும்மா தொழுகையில இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது? முதல்ல இந்த ஜும்மாவுடைய பயான் ஆரம்பத்துல பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வந்துடணும். அப்படி பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டால் தவவும் சுஹஃப, நன்மையை எழுதக்கூடிய மாணவர்கள் நன்மையுடைய ஏட்டை மூடிவிட்டு அந்த உரையை கேட்பதற்காக அமர்ந்துருவாங்க. திரும்ப அதற்கு பிறகு பயான் நடக்கும். 2 உரைகள் முடிந்த பிறகு அதற்கடுத்து 2 ரக்காய் தொழுகை நடக்கும். இது ஜும்மா தொழுகை. ஆனால் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில முதல்ல பெருநாள் தொழுகை தான் நடத்தணும். தொழுகை முடிந்த பிறகுதான் மக்களுக்கு அறிவுரை சொல்லணும். அதையும் அந்த ஆட்சியாளர் மாற்றுகிறார். தொழுது முடிச்சு மக்கள் யாரும் உட்கார மாட்டேங்கிறாங்க, பயான உட்கார்ந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால முதல்ல இன்னைக்கு நாம என்ன செஞ்சிருவோம்? பயான வச்சிருவோம். பயான வச்ச பிறகு அடுத்து நாம தொழுகையை கடைபிடிப்போம் என்ற ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டத்தை மீறக்கூடிய விதமாக ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார். அப்படி காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது அந்த சபையில பல ஆட்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நபர் எழுந்து காரணம் கேட்கிறார். இது என்ன புது வித்தியாசமா இருக்குது? இஸ்லாத்துல இப்படி எந்த ஒரு நடைமுறையுமே இல்லையே. பெருநாள் தொழுகையில மிம்பர்படி கொண்டு வர வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய நடைமுறையில் இருக்குதா? அதே மாதிரி பெருநாள் தொழுகையில தொழுகைக்கு முடிஞ்ச பிறகுதான் பயான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பயான் ஆரம்பிச்சுட்டு அடுத்துதான் தொழுகை நடத்தணும். இதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விஷயமே. எதற்காக நீங்க இப்படி செய்யறீங்க? ஆட்சியாளரை எதிர்த்து ஒருவர் கேள்வி கேட்கிறார். அப்படி கேள்வி கேட்கிற பொழுது அந்த ஆட்சியாளர் சொன்ன பதில் என்ன? அது துரிக்க மா ஹுனாலிக், நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் மலையேறி போயிடுச்சு. இதெல்லாம் ஆரம்பத்துல மக்கள் பயான்ல உட்கார்ந்தாங்க, அதனால தொழுகைக்கு பிறகு பயான் நடந்துச்சு. இப்பெல்லாம் மக்கள் யாரும் அப்படி உட்கார்றது இல்ல, அதனால நான் அதை மாத்திட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இத்தனை பேர் இந்த சபையில் இருக்கும் பொழுது அந்த மன்னனை எதிர்த்து ஒருவர் கேள்வி கேட்டாரே, அந்த மன்னன் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாரே, அந்த நபர் இறைவன் அவருக்கு என்ன பணியை சுமத்தி இருந்தானோ அந்த பணியை அவர் செய்து முடித்து விட்டார். யார் மன்னனை எதிர்த்து கேள்வி கேட்டாரோ
அந்த கேள்வி கேட்டவரை குறித்து அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுறாங்க, இந்த நபர் தான் அல்லாஹ் அவருக்கு சுமத்தி இருக்கிற அந்த கடமையை அவர் நிறைவேற்றி விட்டார். ஏன்னா நான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டு இருக்கிறேன், மர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு தீமையை கண்டார். ஏதோ ஒரு அநியாயத்தை பாக்குறீங்க, அப்படி அநியாயம் செய்யக்கூடியவங்க யாரா இருக்கட்டும், நம்மளுடைய சாதாரண நண்பனா இருக்கட்டும், நம்ம குடும்ப வட்டத்தில் உள்ள ஆளா இருக்கட்டும், அது நமக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாகவே இருக்கட்டும், மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை உங்களிலே ஒருவர் கண்டால் அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை மாற்றட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தடுப்பதற்குரிய அதிகாரம் இல்லாவிட்டால் நாவால எடுத்து சொல்லி அந்த தீமையை மாத்தி காட்டட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்படி நாவாலும் எடுத்து சொல்ல முடியாவிட்டால் தான் ஒருவர் தன்னுடைய மனதால் வெறுத்து ஒதுங்கி போக வேண்டும். இப்படி ஒரு தீமையை தடுக்க முடியாமல், நாவாலும் எடுத்து சொல்ல முடியாமல் எவன் ஒருவன் கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய உள்ளத்தளவில் வெறுத்து போகக்கூடிய அந்த ஒன்றை கையில் எடுக்கிறாரோ அவர்தான் பலகீனமான ஈமான் நிலையில உள்ளவரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் கேட்டு இருக்கிறேன். நான் கேட்ட அந்த நபிமொழியின் அடிப்படையில் ஆட்சியாளராக இருந்தாலும், அவர் செய்த விஷயம் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு அம்சமாக இருந்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டாரே. எப்படி மிம்பர்படி கொண்டு வரலாம், எப்படி முதல்ல பயான ஆரம்பிக்கலாம், பயானுக்கு பிறகு எப்படி தொழுகை நடத்தலாம் என்ற அதிகாரியாகவே இருந்தாலும், தனக்கு மேல் பொறுப்பில் உள்ளவராகவே இருந்தாலும் அதற்கு எதிராக இவர் போராடி விட்டாரே, அதற்கு எதிராக இவர் பேசிவிட்டாரே, இவருக்கு அல்லாஹ் சுமத்தி இருக்கிற அந்த பணியை அவர் நிறைவு செய்து விட்டார் என்று அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறிப்பிடுறாங்கன்னா, அப்ப இந்த நபிமொழி நமக்கு என்ன காட்டுகிறது? இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்துல நட்பு வட்டத்துல தீமைகள் நடந்தாலும் அதை கண்டிக்கிற இடத்துல நாம வரமாடுகிறோம். குடும்பத்துக்குள்ள தவறுகள் நடந்தாலும் அதை கண்டிக்கிற இடத்துல நாம வரமாடுகிறோம். நாம வாழக்கூடிய முதல் நாட்கள்ல எவ்வளவோ மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் நடக்குது, அதை கண்டிப்பதற்கு வரமாடுகிறோம். அதே போல நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு எதிராக எவ்வளவோ பல அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றும் மன்னராட்சி உள்ள ஒரு நாட்டில் வசிக்கவில்லை, ஜனநாயக நாட்டில வசிக்கிறோம். இந்த ஜனநாயக நாட்டிலே இந்திய குடிமகன் ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய உரிமைகள் தரப்படணும். ஆட்சியாளராகவே இருந்தாலும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அவர்களுடைய உரிமையை சரியாக வழங்க வேண்டும் என்றுதான் நாம் ஏற்றிருக்கிற அரசியல் சாசனமே. இந்தியாவினுடைய அரசியல் சாசனமே நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உரிமைகள் முறையாக தரப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டில்தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய நாட்டில எவ்வளவோ பல அநியாயங்கள் நமக்கு எதிராக நடந்தால் முஸ்லிம்கள் நாம என்ன செய்யணும்? அந்த அநியாயத்திற்கு என்னதான் தீர்வு? அவங்க செய்யறது தப்புன்னு நமக்கு புரியுது. அப்படி செய்யக்கூடியது தப்புன்னு புரிஞ்சாலும் ஆட்சியாளரா இருந்தா அதெல்லாம் கண்டுக்காம நீங்க போய்க்கிடுங்க, அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லையே. அல்லாஹ்வின் தூதர் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படி உருவாக்குகிறார்கள்? அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அறப்போரிலேயே சிறந்தது எதுவென்றால் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன் உங்களுக்கு அநியாயம் செய்வானேயானால் அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை நீங்கள் தோலுரித்து காட்டுவதுதான் ஜிஹாதிலேயே சிறந்தது என்று குறிப்பிட்டார்களே, அறப்போரிலேயே சிறந்தது என்று குறிப்பிட்டார்களே. அப்ப நம்முடைய மார்க்கமும் நமக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள், நமக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க சில தவறுகள் செய்வார்களேயானால் அது மார்க்க விஷயமாக இருக்கட்டும், அல்லது மார்க்கம் இல்லாமல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை மறுக்கின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு தவறு செஞ்சாலும் நீங்க அப்படியே கண்டுக்காம போய்க்குங்க. ஏன்னா நீங்க தான் குடிமக்களா இருக்கிறீங்களே, நீங்க அதிகாரம் இல்லாம இருக்கிறீங்களே, அதனால எதையுமே கண்டுக்காம போங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. ஜிஹாதிலேயே சிறந்தது அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை தோலுரித்து காட்டுவது, அந்த தீமையை உணர்த்தி காட்டுவது, அதைத்தான் உரிமைக்காக குரல் கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க. அது தீமையை கண்டிப்பதுதான். அந்த தீமையை கண்டிப்பதற்குத்தான் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? இவர்கள் இவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கின்றார்கள். சரி, இன்னைக்கு இதுல நாம கரெக்டா இருக்கிறோமா? இப்ப நம்முடைய நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குது? இன்றைக்கு கூட நம்முடைய ஜமா சார்பாக இன்ஷா அல்லாஹ் சாயந்தரம் மணிக்கூண்ட்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன? ஒரு ஜனநாயக நாட்டுல இருந்துகிட்டு நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்குத்தான் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்துல தமிழக முதல்வரை யார் தேர்ந்தெடுக்கணும்? மனிதர், மக்களாக இருக்கிற குடிமக்களாக இருக்கிற நாம தான் தேர்ந்தெடுக்கணும். எந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர்றது? திமுகவை கொண்டு வர்றதா,
அதிமுகவை கொண்டு வர்றதா, அல்லது மூன்றாவது ஒரு அணியாக இருந்தால் அதுல உள்ள ஆட்களை முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வர்றதா? நம்மை ஆளக்கூடிய அந்த பொறுப்பை தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்குத்தான் இருக்கிறது. அதே போல ஒன்றிய அளவில் மத்திய அளவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் நமக்குத்தான் இருக்கிறது. அதற்குத்தான் தேர்தல்களை கிட்டத்தட்ட 3 கட்டமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டுல தேர்தல் முறை எடுத்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். நமக்கு எந்த முதல்வர் வரணும், தமிழக அளவுல நமக்கு ஆளக்கூடியவர்கள் யார் வரணும் என்று தேர்ந்தெடுப்பதற்கு. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், ஒட்டுமொத்த இந்திய அளவுல நமக்கு பிரதம மந்திரியாக யார் இருக்கணும், ஒன்றிய அமைச்சர்களாக யார் இருக்கணும், யாரெல்லாம் ஆட்சிக்கு வரணும் என்று அதற்கான ஒரு தேர்தல். அது அல்லாம உள்ளாட்சி தேர்தல், ஒவ்வொரு ஊடுகள்ல ஒவ்வொரு வார்டுகள் இப்படி நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல். இப்படி 3 முறைகளிலேயும் நமக்கு அதிகாரிகளாக வர இருக்கக்கூடியவர்களை, நம்மை ஆளுவதற்காக வர இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிற உரிமையான ஓட்டுரிமை இருந்துச்சு. அந்த ஓட்டுரிமையை பயன்படுத்தித்தானே இதற்கு முன்னாடி வரை எத்தனையோ பல ஆட்களை தேர்வு செய்தோம். இன்றைக்கு என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஓட்டுரிமையை வழங்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கையுக்குள் கொண்டு வந்து தனக்கு பிடித்தமான ஆட்களை எல்லாம் தேர்தல் ஆணையர்களாக அறிவித்து விட்டு அவங்க மூலமாக இன்றைக்கு பல்வேறு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு எடுத்து பார்த்தால் அஸ்ஸாம் மாநிலத்துல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறத்தாழ 65 லட்சம் பேருடைய ஓட்டுரிமையை பறித்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்க, இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்க, இதற்கு முன்னாடி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்க, இப்படி ஓட்டு போட்ட ஏறத்தாழ 65 லட்சம் பேருடைய ஓட்டுரிமையை பறித்திருக்கிறார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். அதுக்கு SIR என்கிற ஒரு பெயரை சொல்லுகிறார்கள். நாங்கள் அந்த வாக்காளர் சீட்டுல தீவிர திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த தீவிர திருத்தத்தின் அடிப்படையில 65 லட்சம் பேரை நாங்க நீக்கி இருக்கிறோம். அதுல சில ஆட்கள் அவங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும். அவங்க குடியுரிமையை நிரூபிக்கணும் என்ன செய்யணும்? அவங்க பெர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து எங்கள்கிட்ட காட்டணும். அவங்க அத்தாவுடைய பெர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டணும். அந்த பிறப்பு சான்றிதழ் எல்லாம் கட்டாயமாக வாங்குற பழக்கம் எப்ப நம்மள்ட்ட கடமையாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, இப்ப பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு எல்லாருமே பெர்த் சர்டிபிகேட் தமிழ்லையும் வாங்கி வைக்கிறோம், இங்கிலீஷ்லயும் வாங்கி வைக்கிறோம். இப்படி நாம வாங்கி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதுவே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த அத்துணை ஆண்களுக்கும் அத்துணை பெண்களுக்கும் பிறப்பு சான்றிதழ் வாங்கியதை நாம கடமையாக வச்சிருந்தோமா? நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் வாங்கி வச்சிருந்தாங்கள, மத்த சமுதாயத்துல நிறைய பேர் வாங்கி வச்சிருந்தாங்கள. அப்ப 40 வயசுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆளுக்கே பிறப்பு சர்டிபிகேட் இல்லைன்னா அவங்களை பெற்றெடுத்த தந்தைக்கு அவங்க பெர்த் சர்டிபிகேட்டை கொடுத்தாத்தான் உனக்கு நான் ஓட்டு போடுற ஓட்டர் ஐடியை தருவோம்னு சொன்ன. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை, அவ்வளவு பெரிய ஒரு அராஜகத்தை இன்றைக்கு அதிகாரத்தை கையில் வைத்து விட்டு உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருந்தா தான் நீங்க வாக்காளரை தேர்ந்தெடுக்க முடியும், நீங்க ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த உரிமையவே பறித்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு ஜனநாயக நாட்டை சர்வாதிகார நாடாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இன்னும் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எவ்வளவோ பல தில்லு முள்ளுகளை அம்பலப்படுத்துகிறார். இன்றைக்கு ஓட்டர் ஐடியில பல ஆட்களுடைய பெயர் தேவையில்லாமல் நீக்கம் செய்யப்பட்டது, இது ஒரு வகை. இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தால் சம்பந்தமே இல்லாம நிறைய ஆட்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஓட்டர் ஐடி வாங்கி வச்சிருக்கிறோம்ல, நம்ம ஓட்டர் ஐடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ இருக்கும், நம்ம பேர் இருக்கும், நம்ம தகப்பனார் பேர் இருக்கும், நம்மளுடைய அட்ரஸ் இருக்கும். இப்படி எல்லாருமே நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் எல்லாமே உள்ள இருக்குங்க. ஆனா இவங்க கொடுத்த அந்த ஓட்டர் ஐடியில் எடுத்து பார்த்தால் சில ஆட்களுக்கு பெயரே இல்லாம இங்கிலீஷ்ல சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து போட்டு, சில எழுத்துக்களை மட்டும் எடுத்து போட்டு ASDF இப்படின்னு சில ஆட்களுக்கு பேரு, சில அத்தாக்களுடைய பேரு FTHC இப்படி ஏதோ சம்பந்தம் இல்லாம, அப்ப பேர்ல ஒரு உருப்படி இல்லாத ஆட்களுக்கு ஓட்டர் ஐடியை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் சில ஆட்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்திருக்கிறாங்க, கொடுத்து விட்டு அதுல உள்ள அட்ரஸை எடுத்து பார்த்தால் ஹைஃபனை போட்டு வைத்திருக்கிறார்கள், ஸ்லாஷை சில இடங்கள்ல போட்டு வச்சிருக்கிறாங்க, ஜீரோவை சில இடங்கள்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப கூட பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த தேர்தல் ஆணையர்கிட்ட கேட்கிறாங்க, என்னங்க இது அட்ரஸ்ல நம்பர் ஏதாவது இருக்குமே, வீட்டுல யாருடைய வீட்டுக்குமே ஜீரோ அட்ரஸ் இருக்காது. இல்ல சில ஆட்கள் வீடு இல்லாம இருக்கிறாங்கல்ல, பாலத்துக்கு கீழே நிறைய தங்கி தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட நாடோடிகளுக்கு நாங்க வீடு இல்லாததுனால ஜீரோவை போட்டு கொடுத்தோம். அப்ப வீடே ஒருவருக்கு இருக்காதான், தங்கிறதுக்கு இடமே இருக்காதான்,
அவருக்கெல்லாம் ஓட்டர் ஐடி கொடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் கடந்த முறை ஓட்டர் ஐடி வைத்திருந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்ட, சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்ட, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவருடைய ஓட்டு உரிமையை பறிப்பார்கள் என்றால் ஆக மொத்தம் இன்றைக்கு எந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்கிற உரிமையை நாங்க தான் முடிவு செய்வோம். யாரெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய ஓட்டர் ஐடியை கொடுப்போம். சம்பந்தமே இல்லாம வீடே இல்லாட்டிலும் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடைக்கும். அவங்களுக்கு பேரே இல்லாட்டிலும் நாங்களா பேர் வச்சு ஓட்டர் ஐடி வச்சிருவோம். அவங்க தகப்பனுடைய பேர் தெரியாட்டாலும் நாங்களா தகப்பனுடைய பேரை போட்டு ஓட்டர் ஐடி கொடுத்துருவோம். இப்படி சம்பந்தம் இல்லாமல் பல ஆட்களை சேர்க்கக்கூடியவர்கள், உரிய ஆவணங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள்ட்ட இவ்வளவு பெரிய ஒரு உரிமையை பறிக்கிறாங்கன்னா, அப்ப ஜனநாயக நாட்டை ஒரு மன்னராட்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் செய்கிறது என்று சொன்னால், இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குதா இல்லையா? இந்த சந்தர்ப்பத்தில் நாம மௌன காத்தமிழ் வைங்க. இவ்வளவு அநியாயம் நடக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் மௌனம் காத்தோம் என்றால் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருமே. இப்பையும் அந்த தேர்தல் ஆணையம் சொல்லத்தானே செய்கிறது, நாங்கள் பீகாரிலே கொண்டு வந்த அந்த சிறப்பு தீவிர திருத்தம் SIR என்கிற திருத்தம், இது பீகாரோடு மட்டும் நாங்கள் முடிக்க போறதில்லை, தமிழ்நாட்டில் எடுத்து கொண்டு வருவோம் இருக்கிறான். அப்ப தமிழ்நாட்டில் இப்படி கொண்டு வந்தால் இங்க இருக்கக்கூடிய எத்தனை லட்சக்கணக்கான வாக்காளர்களுடைய ஓட்டு உரிமையை பறிப்பாங்க. ஏன்னா இங்கெல்லாம் பாஜக செல்லா காசாக்கா இருக்குது. பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்களாக இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இல்ல. குறிப்பாக இந்தியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுபான்மை சமூகமும் பாஜகவுக்கு எதிராக இருக்கிற பொழுது அப்ப நம்முடைய ஓட்டுரிமை எந்த அளவிற்கு பறிக்கப்படும்? இவ்வளவு அநியாயத்தையும் நாம் கையில் அதை கண்டிக்காவிட்டால், நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்யாவிட்டால், அடுத்து தமிழகத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த சிறப்பு தீவிர திருத்தத்துல இன்னும் 65 லட்சம் 1 கோடி என்ற அளவிற்கு ஓட்டுரிமை பறிக்கப்படும் என்று சொன்னால், அப்ப அதற்கடுத்து என்ன செய்யறாங்க? ஓட்டுரிமை பறிக்கிறது மட்டும் இல்ல, நீ இந்தியனா இல்லையா அதை கூட நாங்க தான் முடிவு செய்வோம். NPR-ஐ மறைமுகமாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது. ஒரு 5 வருஷம் இந்த கொரோனா காலத்துல ஒன்றிய அரசு அறிவிச்சிருந்தேன், நாங்க NPR-ஐ கொண்டு வருவோம், NRC-யை கொண்டு வருவோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை CAA-வை கொண்டு வருவோம் என்று கடந்த காலத்தில் அறிவிச்ச ஒன்றை, கிடப்புல போட்டு இருக்கிற ஒன்றை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர முனைகிற பொழுது, இது எங்கேயோ நடந்துச்சே, பீகார்ல நடந்தது, மத்த மாநிலத்துலதான் இந்த அநியாயம் நடக்குது என்று இங்க இருக்கக்கூடிய நாம் கண்டும் காணாமல் இருந்தோமே. ஆனால் நிச்சயம் இதனுடைய பாதிப்பு தமிழகத்தில் அந்த SIR-ஐ கொண்டு வருகிற பொழுது நாம் அதுக்கடுத்து நாம கொந்தளிச்சு ஒண்ணு இல்லை, அதுக்கடுத்து நாம குரல் கொடுத்து ஒண்ணு இல்ல. நீக்கி இதையெல்லாம் நீக்கி முடிச்ச பிறகு ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து என் பேர் காகிதாவில் இல்லையே, என் பேர் இங்க இல்லையே என்று அந்த நேரத்துல புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப இப்பெல்லாம் நமக்கு ஒரு சரியான அவகாசம் இருக்கிறது. அதை பயன்படுத்தித்தான் இன்றைக்கு நம்முடைய ஜமாத் சார்பாக மாலை மணிக்கூண்டில் வைத்து அசர் தொழுகைக்கு பிறகு ஒரு பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். இதுல சொல்ல வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல், பொதுவா இது போன்ற ஆர்ப்பாட்ட களம், உரிமை மீட்கக்கூடிய போராட்டம் அல்லது மார்க்க அறிவுரை சொல்லக்கூடிய பயான் என்று வருகிற பொழுது பெண்களுடைய கூட்டம் அல்லாஹ்வுடைய அருளால் அதிகமா வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்களுடைய கூட்டத்தை பார்த்தால் இதுல நம்ம பார்க்க முடிகிறதே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஒரு 3-4 நாள் போன சனிக்கிழமை என்று நினைக்கிறேன், போன சனிக்கிழமை போதை விழிப்புணர்வுக்கு எதிரான ஒரு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியுடைய முடிவுல பார்க்கிற பொழுது பெண்கள் கணிசமாக இருக்கிறாங்க, ஆண்கள் நாம அங்க களத்துல வந்து நிக்காம இருக்கிறோம். அப்ப இந்த விஷயம் என்ன, பெண்களுக்கு மட்டும்தான் வலியுறுத்தப்பட்டதா? அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாகிர், ஜிஹாதிலேயே சிறந்தது அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக அவனுடைய அநியாயத்தை கண்டிப்பதுன்னு சொன்னாங்களே. இந்த விஷயம் பெண்களுக்கு உரியது மட்டும்தானே? நம்ம சமுதாயத்துல இளைஞர்கள் இதுல பங்கெடுக்க வேண்டாமா? நம்ம சமூகத்துல இருக்க முதியவர்கள் இதுல பங்கெடுக்க வேண்டாமா? இப்ப ஒவ்வொரு ஜும்மாவில எடுத்துக்கிடுங்க, ஜும்மாவில வரக்கூடிய கூட்டமே எவ்வளவு கணிசமா இருக்குது. அப்ப ஜும்மாவில வரக்கூடிய மக்கள் அப்படியே அங்க ஆண்கள் திரளுமேயானால் ஆண்களுடைய கூட்டமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இதுல இன்றைக்கு எதற்காக இதுக்கு அதிகமா வலியுறுத்துறோம்னா, இது போன்ற நம்முடைய நாட்டை பொறுத்த வரையில நாம நம்மளுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்களுடைய எண்ணிக்கை தான் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். 100 பேர் நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதே போராட்டத்தை இன்னொரு இடத்துல 10,000 பேர் பண்றாங்கன்னு வைங்க, ஆட்சியாளர்களுக்கு எது ரொம்ப பெருசா வெயிட்டா இருக்கும்? கொஞ்சம் பேர் இருக்கிற 100 பேரு அது பெருசா அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க.
அங்க என்னதான் மூச்சை தொலைச்சாலும், எவ்வளவுதான் அதிகாரத்திற்கு பல கோரிக்கையை வைத்தாலும் அந்த கோரிக்கைகள் எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் இருக்கும். அதுவே அதிகமான மக்கள் திரள் நின்று நாம நம்மளுடைய கண்டனத்தை பதிவு செய்கிற பொழுது அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையும் நாம் எதற்காக போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோமோ அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்வதற்கு, அதனுடைய அந்த கோரிக்கை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அந்த செவிட்டு காதல பலமாக அறையப்படுவதற்கு இதுவெல்லாம் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அப்ப இதை உணர்ந்து இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கடந்த காலங்களில் இது போன்ற விஷயங்களை நம்ம கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் அதை கொஞ்சம் திருத்தி கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல, ஏன்னா நம்மளுடைய மார்க்கம் என்பது மற்ற மார்க்கங்களோடு முற்றிலும் வித்தியாசமானது. ஒருவன் தவறு செய்தால் அந்த தவறை கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும். இப்படி தடுக்கக்கூடியவன் தான் சரியான இறை நம்பிக்கை கொண்டவனாக இருக்க முடியும். இஸ்லாம் அப்படித்தான் நம்மை வழி நடத்துகிறது. இன்றைக்கு அந்த தவறைத்தான் ஆட்சியிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிகாரத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் தவறு செய்தாலும், அதிகாரத்தில் உள்ளவர்கள் தவறு செய்தாலும் அந்த தவறுகளை கண்டிக்கக்கூடிய, தங்களுடைய உரிமையை மீட்கக்கூடியவர்களாக முஸ்லிம் சமுதாயம் நாம திரளாக நாம பங்கெடுக்கணும். இதை ஒரு அறிவிப்பாக செய்து கொண்டு எனது முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கு எதிரான எவ்வளவோ பல அநியாயங்கள் நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நம்மை சுற்றி நடைபெறுகிற பொழுது இந்த அநியாயத்தை தடுக்க வேண்டிய இடத்துல முக்கியமாக இருக்க வேண்டியவர்கள் இளைஞர்கள். ஆனா இன்றைக்கு அந்த இளைஞர்களை எடுத்து பார்த்தால் பக்குவம் இல்லாமல் பல ஆட்கள் இருக்கிறாங்க. உலக விஷயத்துல நிறைய அனுபவசாலிகளா இருக்கிறாங்க, நல்லா படிச்சவர்களாக இருக்கிறாங்க, கை நிறைய லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்படி படிப்பு இருந்தாலும், கை நிறைய லட்ச லட்சமாக சம்பாத்தியம் இருந்தாலும், நாம் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தோம்? இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவோ அநியாயங்கள் நடைபெறுகிற பொழுது அந்த அநியாயத்திற்கு எதிராக நம்ம களமாடுகிறோமா? அதே போல நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களை இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த வேலைகள்ல இறங்கி இருக்கிறப்ப அவங்களை சரியான முறையில வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நாம இருக்கிறோமா? அப்ப அது இளைஞர்கள்ட்ட இன்றைக்கு இது போன்ற குறைபாடுகள் அதிகம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை களைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜமாத் சார்பாக 4 மாத கால செயல் திட்டத்தை கையில எடுத்து இளைஞர்களையும் இது போன்ற மார்க்க பணிகளுக்கு, இளைஞர்களையும் இது போன்ற சமூக பணிகளுக்கு அனைவரையும் உள்ள கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துல 4 மாத கால செயல் திட்டத்தை கையில எடுத்து ஒவ்வொரு இடங்கள்ல அதை பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டு போறாங்க. அந்த அடிப்படை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய டவுன் கிளை சார்பாக அந்த இளைஞர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சங்கமம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுல நீங்க எல்லாரும் கலந்துக்குங்க. இன்றைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய சூழல் எப்படி இருக்குது, மார்க்க விஷயங்களை நாம எந்த அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கிறோம், இது போன்று நம்மளுடைய சமுதாயம் போச்சுன்னு சொன்ன அதனுடைய எதிர்காலம் என்ன, அப்ப அதற்கான தீர்வு என்ன என்பதையெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய டவுன் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளிலேயும் திரளாக கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்து உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.